ஸ்ப்ரிங் ஹைபர்நெட்லாம் நம்ம வந்து நான் இன்வேசிவ்ட்டு பார்த்துருந்தோம். நான் இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்லாம் என்னென்ட்டு பார்த்தோன்னா, நம்ம இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ் வந்து ஸ்ப்ரிங் ஏபிஐஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்குன்னா, திடீர்னு வேறு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்குன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக அந்த கிளாஸில் இருக்கிற லாஜிக் எதுவுமே மாற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூச்சர், அதாவது உங்களுக்கு வந்து டேரெக்ட் இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து 100% கோட் ட்ரிவன் மூலமாகவோ இல்லை வந்து அனோட்டேஷன் மூலமாகவோ நீங்கள் வந்து அந்த ஒரு கிளாஸை வந்து டேரெக்டாக வேறு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குனான கிளாஸாக கூட மாற்றிக்கலாம். அதுதான் நம்ம போஜோ மாடல் ப்ரோக்ராமிங் தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஹைபர்நெட்லாம் சப்போர்ட் ஆகுது அப்படி சொல்ல வந்தோம். இதனால தான் போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலாம் போஜோன்னு என்ன போஜின்னு என்னன்ட்டு தெளிவாக பார்த்தோம். இப்போ வந்து ஜாவா பீன் எல்லாமே போஜோ கிளாஸ் சொல்கிறோம். ஆனால் போஜோ கிளாஸ் எல்லாமே ஜாவா பீன்ட்டு கிடையாது. அதனால நான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாவா பீன்னா என்னது, செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது தான் ஜாவா பீன். இந்த ஜாவா பீன் கிளாஸ் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா விவோ கிளாஸ், டிடிஓ ஆர் டிஓ கிளாஸ், பிஓ ஆர் என்டிட்டி ஆர் மாடல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். விவோ கிளாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வேல்யூ ஆப்ஜெக்ட் கிளாஸ். வேல்யூ ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ், அதாவது இது என்ன ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் டெவலப் பண்ணுவோம். அந்த 3 கிளாஸ் வந்து 3 கிளாஸ்க்கு 3 பேர், விவோ கிளாஸு, டிடிஓ கிளாஸு, பிஓ கிளாஸ்ட்டு. அதில் விவோ கிளாஸ் ஜாவா கிளாஸில் விவோ கிளாஸ்ட்டு அந்த ஒரு கிளாஸில் நம்ம என்னமே லாஜிக் எழுதுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்புட் வந்து உங்களுக்கு டேட் டைப்பாக இருக்கலாம், இன்ட் டைப்பாக இருக்கலாம், ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு என்னமே டைப்பாக கூட இருக்கலாம். அந்தமாதிரி டைப் வந்து எல்லா டைப்புமே சப்போர்ட் ஆகி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. கரெக்டாக ஒரு இன்ட் டைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் வேரியபிளாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணலாம். அதனால் ஸ்ட்ரிங் டைப்பு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸு இல்லைனா ஸ்டேட்ஸு சொல்லலாம். ஸ்டேட்ஸு ப்ராப்பர்ட்டிஸில் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து நார்மல் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு எஸ் நேமு, அதாவது எஸ் நேம்னா உங்களுக்கு எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நம்பர், அந்தமாதிரி ஆட்ரிபியூட்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம், ஸ்டேட்ஸ் சொல்லலாம், அந்தமாரி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸாக, அதாவது ஸ்ட்ரிங் ஸ்டேட்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ எதுக்குன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம யூசர் இன்புட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அந்த யூசர் இன்புட்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் விவோ கிளாஸ், அதாவது வேல்யூ ஆப்ஜெக்ட் கிளாஸ். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அதாவது பீன் கிளாஸ்னால், ஜாவா பீன் கிளாஸ்னால் ஸ்டூடெண்ட் பீன் அப்படின்ட்டு எழுதுங்கன்ட்டு. அது வந்து ஓல்டு ஃபேஷன். இப்போ வந்து லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ டிடிஓ பிஓட் இருக்கா. விவோ கிளாஸ்னால் ஸ்டூடெண்ட் விவோ, அதாவது வேல்யூ ஆப்ஜெக்ட் கிளாஸ். வேல்யூ ஆப்ஜெக்ட்னா நம்ம வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கிளாஸ். அதனாலே நம்ம வந்து கிளாஸ் பப்ளிக் கிளாஸு ஸ்டூடெண்ட் விவோ, ஏன்னா பப்ளிக் இருக்கணும் மெயின், சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு வித்தின் ப்ராஜெக்ட்ஸு இல்லை டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸு டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் டிடிஓ கிளாஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் கிளாஸு. அது இன்னொரு பேர் கூட இருக்குது, டிஓ கிளாஸ்னு சொல்லுவாங்க சில பேர். அது ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்து மாறும், கம்பெனிஸை பொறுத்து மாறும். டிஓ கிளாஸ்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் கிளாஸ், ரெண்டுமே ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம வந்து விவோ கிளாஸில் கலெக்ட் பண்ணுறோமா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம மெயினாக நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எழுதியிருப்போம் தெரியுமா, அந்த ஒரு கிளாஸுக்கு நம்ம வந்து இன்ட்டை கொடுக்கணுமா இல்லை ஃப்ளோட் கொடுக்கணுமா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வைக்கிற கிளாஸ் தான் இந்த டிடிஓ கிளாஸ். அதாவது நம்ம வந்து ஷிப்பபிள் டேட்டாவாக நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது ட்ரான்ஸ்ஃபரபிள் டேட்டா ஃப்ரம் ஒன் லேயர் டு அனதர் லேயர்னா ஒன் கிளாஸ் டு அனதர் கிளாஸு நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரிங் ஒரு டேட்டாஸை வந்து நம்ம கேரி பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுறோம். அது வந்து இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் எந்த ஒரு கிளாஸில் இருக்கோ, அதாவது காம்பனண்ட் கிளாஸ் சொல்லுவோம், அந்த கிளாஸுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் லாஜிக்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டல் டேக்ஸ் எவ்வளோட்டு கால்குலேட் பண்ணோம், அது ஒரு லாஜிக் எழுதியிருப்போம்ல, அந்த லாஜிக்கு வந்து இன்ட்டு ஃப்ளோட்லாம் தேவையா, அது ஸ்ட்ரிங்கு நம்ம வச்சு பண்ண முடியாது. அதனால் இன்ட்டு ஃப்ளோட்டு மாற்றுறதுக்கு இந்த டிடிஓ கிளாஸ் வந்து மாற்றி ஒன் லேயர் டு அனதர் லேயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவாது. ஒன் லேயர் டு அனதர் லேயர்னா ஒன் கிளாஸ் டு அனதர் கிளாஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பேபாலுக்கு அனுப்புதுன்னா, அந்த பேபாலுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்பர், அதாவது லாங் டைப் நம்பரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கெட் பண்ணுறது வந்து நம்ம விவோ கிளாஸ் மூலமாக யூசர்கிட்ட கெட் பண்ணுவோம். நம்ம அந்த விவோ கிளாஸில் இருக்கிற டேட்டாஸ் வந்து லாங் டைப்பாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து அந்த லாங் டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த டிடிஓ கிளாஸ் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பேபாலுக்கு அந்த பேபால் ப்ராஜெக்ட்க்கு அனுப்பும்.
இது ரெண்டுமே உங்களுக்கு ஜாவா பீன் கிளாஸ் தான் சரிங்களா. உங்களுக்கு பேபாலுக்கு அனுப்பிட்டு நம்ம வந்து அது வந்து ஃப்ளிப்கார்ட்டும் பேபாலும் ஜாவாவில் டெவலப் பண்ணியிருந்தா நான் சொல்கிற எக்ஸாம்பிள் கரெக்ட் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் விவோ டிடிஓ கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி செட்டர்ஸ் கெட்டர்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பிஓ கிளாஸ்னு என்ன பார்ப்போம், பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ். இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பர்சிஸ்டன்ட் இந்த ஒரு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸ். இப்போ பர்சிஸ்டன்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாஸை வந்து உங்கள் கிளாஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து பர்சிஸ்டபிள்னா நீங்கள் யூசர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து பர்சிஸ்டபிள். இந்த ஆப்ரேஷன் நான் வச்சுக்கோங்க, இந்த 2 வேர்டுக்கும் மீனிங் தான். இந்த ஒரு வேர்ட் மீனிங் நான் வச்சாலே போதும், பிஓனை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ்னா பர்சிஸ்டபிள் ஒர்க்கை பார்க்குறது தான் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸோட முக்கியமான வேலையே. இப்போ இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட் கிளாஸில் உங்களுக்கு பிஸ்னஸ் லாஜிக் இப்போ டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு டேக்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு காம்பனன்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிஓ கிளாஸ்க்கு சென்ட் பண்ணும். பிஓ கிளாஸ்க்கு எப்படி சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வித்தின் டிடிஓ பேஸ் பண்ணி தான் பிஓ சென்ட் பண்ணும். இந்த பிஓவில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டேக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணோம். அது வந்து பர்சிஸ்டபிள் டேட்டாவை வந்து பிஓ கிளாஸ் மூலமாக நம்ம வந்து டேட்டா பேஸுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். இதே இது நம்ம வந்து டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூஸ் எடுத்து நம்ம வந்து காம்பனன்ட் கிளாஸில் வேல்யூ அதாவது லாஜிக் சால்வ் பண்ணுறோன்னா நம்ம வந்து அது பர்சிஸ்டன்ட் டேட்டாவை எடுக்கிறதுக்கு வந்து பிஓ கிளாஸ் தான் யூஸ் ஆகும். இந்த ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் நம்மளுக்கு வந்து பிஓ கிளாஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பனன்ட் கிளாஸ் என்னென்னு பார்ப்போம். காம்பனன்ட் கிளாஸ்னால் நான் சொன்னது தான், அதாவது நம்மளோட ஸ்டேட்னா என்னது, நம்மளோட அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்ன, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி ஆட்ரிபியூட் அதாவது எம்ப்ளாயி நம்பர், அந்தமாரி உங்களுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஸ்டேட்ஸ் சொல்கிறோம். அதாவது ஸ்டேட்ஸை வந்து பிஹேவியர்னா நம்ம மெத்தட்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. பிஹேவியர்ஸ்னால் மெத்தட்ஸ், ஒரு மெத்தட்னா பிஹேவியர் சொல்லுவோம். அந்த ஸ்டேட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிஹேவியர் ஸ்டேட்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக்ஸில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த காம்பனன்ட் காம்பனன்ட் கிளாஸ்னால் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நம்ம வந்து இப்போது ஒரு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோன்னா ஸ்டேட்ஸ்னால் என்னது, நம்மளுக்கு எம்ப்ளாயி சேலரி எவ்வளோ தெரியணும், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்ஸு. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு பிஹேவியரில் வந்து அந்த ஸ்டேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லாஜிக்ஸ் மூலமாக நம்மளுக்கு வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த காம்பனன்ட் கிளாஸோட முக்கியமான வேலையே. அதாவது பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எழுதுகிற இடம் காம்பனன்ட் கிளாஸ். ஜென்ரலாக நான் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் வித் பிஸ்னஸ் லாஜிக் வந்து சர்வீஸ் கிளாஸ் வித் பர்சிஸ்டன்ட் லாஜிக் வந்து உங்களுக்கு டிஓ கிளாஸு. உங்களுக்கு அதுக்கப்புறம் சர்வ்லெட் காம்பனன்ட் கிளாஸு அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பனன்ட் கிளாஸ் சொல்லலாம். காம்பனன்ட் கிளாஸ் அப்படின்னா அது பீன் கிளாஸ் சொல்கிறாங்க. ஜாவா பீன் வேறு, வெறும் பீனை வந்து காம்பனன்ட் கிளாஸு சொல்லலாம். காம்பனன்ட் கிளாஸை பீன் கிளாஸ் சொல்லலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஜாவா பீன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவுகிற கிளாஸு. வெறும் பீன் கிளாஸு அப்படி இல்லைனா காம்பனன்ட் கிளாஸு சொல்கிறாங்க அது பேர். அது வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எழுதுகிற கிளாஸு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வ்லெட் தெரிஞ்சதுன்னா சர்வ்லெட் காம்பனன்ட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காம்பனன்ட் கிளாஸு இல்லைனா பீன் கிளாஸு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ வந்து காம்பனன்ட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து மைக்ரோசாஃப்ட் டெர்மினாலஜி, மைக்ரோசாஃப்ட் .NETலாம் இருக்குல்ல, அங்கே வந்து காம்பனன்ட்டு சொல்லுவோம். ஆனால் பீன்ட்டு வந்து ஜாவா டெர்மினாலஜி. பீன் தான் நம்ம சொல்லணும், ஏன்னா பீன்ட்டு சொல்கிறது தான் ஜாவா டெர்மினாலஜி. காம்பனன்ட்டு சொல்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் டெர்மினாலஜி. மெயினாக இந்த காம்பனன்ட் இருந்தாலும் சரி, இந்த பீனாக இருந்தாலும் சரி, ஒரு ரீயூசபிள் லாஜிக்ஸை வந்து எழுதி வைக்கிற இடம் தான் இந்த காம்பனன்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி, பீன் கிளாஸாக இருந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பனன்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் லாஜிக்ஸ் தான் உங்களுக்கு கண்டெயின் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் மெத்தட்ஸ்னால் வித்ட்ரா, டெபாசிட், ட்ரான்ஸ்ஃபர் மணி அதெல்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாமே பிஸ்னஸ் லாஜிக்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ப்ரிங் பீன்னா என்னென்னு பார்ப்போம். நன்றி.